Hello, Scott. Welcome back to the video. So, hopefully, I'm going to some yeah. After Powerhouse, I'm back in another video. And today's video is all about the reaction of number Karuppu official teaser on the. And first of all, I just want to wish Surya sir a happy birthday because it's birthday today. Our birthday in the teaser under the release. So, yeah. நேற்றுலேருந்து கண்டினியூஸான அப்டேட்ஸ் ஆஃப் சூர்யா சார் ஃபர்ஸ்ட் லுக் ஆச்சு, செகண்ட் லுக் இன்னைக்கு காலையிலையோ நேற்று 12 மணிக்கு தான் விட்டாங்க. அண்ட் ஒரு ஆர்டிக்கல் ஃபோட்டோ அந்த பேப்பர் அதெல்லாம் விட்டுருந்தாங்க. பட் எவ்ரி திங் வாஸ் குட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆர்ஜேபி கிட்டேருந்து நான் இப்படியெல்லாம் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணனா இல்லையான்னு கேட்டிங்கன்னா பண்ணேன். பட் ஆனால் அந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. ஆல் த கலர்ஸ் பேக்ரவுண்ட்ஸ், சூர்யா சாரோட லுக்கு. நிறைய பேர் அந்த லுக்கு பார்த்த உடனே ஏன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரஜினி சார் மாதிரியே இருக்குதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் எனக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு இன்கேஸ் ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இந்த ஒரு டீசரே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஆக்சுவலாக ஒரு மந்த் முன்னாடி ஆர்ஜேபி எல்லாம் போட்டாங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட் மந்த் ஒரு அப்டேட் வருதுன்ட்டு. அண்ட் ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு ஒரு டீசராக தான் விடுவாங்க. டீசர் இல்லைனா ஃபர்ஸ்ட் லுக்ன்ட்டு. ஆனால் ஃபர்ஸ்ட் லுக் நேற்று நைட்டே ரிலீஸ் பண்ணதுனால இன்னைக்கு ஆப்வியஸாக டீசர் விடுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் தென் இந்த டீசர் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன தெரியுமா? சூர்யா சார் இருக்காரு, அது வேற விஷயம். சூர்யா சார் எல்லாமே 100% கொடுக்குவார். அதெல்லாம் நம்ம பேசுறது வேஸ்ட்டு. ஐ மீன் அண்ட் தென் எனக்கு ரொம்ப இதெல்லாம் கரெக்டாக இருக்கணுன்றது ஒன்று. ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷன், அவரோட அந்த டெக்னிக்கல் சைடு, ஐ மீன் அவரோட டைரக்டர் சைடு பார்க்குறதுக்குன்னு நினைக்கிறேன். அந்த மூக்குத்தி அம்மா நல்லா அவரோட இன்னும் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து டெக்னிக்கல் சைட்லேருந்து எப்படி இருக்கும்ன்றது நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணேன். ஏன்னா சூர்யா சார் மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் நடிக்கிறாரு. ஸோ அவருக்கு எப்படி இருக்கும்ன்றது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர், அவருடைய இன்னும் லைன் ஸ்கோர் அவருக்கு இன்னும் ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகுது. பட் ஆனால் நிறைய பேர் நிறைய தரமாக சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் ரியாக்ஷனுக்கு அப்புறமா பேசலாம். ஸோ இவங்க 2 பேர் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். சரி, என்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குவாங்கன்றது. ஸோ வாங்க பார்த்துடலாம். அண்ட் சேனல் யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்குவாட்னு சொல்லிட்டு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட் யூ ஹேவ் கைஸ் ஹவ் கிவன் ஃபார் மோனிகா. செம்ம ஒரு ரெஸ்பான்ஸு. அண்ட் 900 சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம தாண்டிட்டோம் ஸ்குவாட். ரியலி ஹாப்பி ஃபார் இட். அண்ட் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்கன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் 935 சப்ஸ்கிரைபர்ஸ் ஓடிட்டுருக்காங்க ஸ்குவாட். நான் ஒரு வருஷம் ஆகும் 100 சப்ஸ்கிரைப் ஆகும்னு நினச்சா இன்னும் ஒரு 2 மாதமோ ஒரு மாதத்தில் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சொல்லிட்டு. அண்ட் பவர் ஹவுஸ் ரியாக்ஷன் இது அப்லோட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அப்லோட் பண்ணியிருந்தா டூ வாட்ச் இட். அண்ட் யா, அவங்க பார்த்துலாம். 3, 2, 1 கோ. கற்பூரங்காட்டி கல்ல ஒத்திக்கிற சாந்தமான சாமிங்க மனசார வேண்டிட்டு மழை வச்சா உடனே நியாயம் கொடுக்குற முரட்டுத்தனமான சாமி. ஓ, இன்னும் ஃப்ரேம் யாது. ஓகே, என் பேரு சரவணன். எனக்கு இன்னொரு பேரு தலைவர் மாதிரி. ஓய், செம்ம பிஜிஎம் தான். ஹலோ பாய், இது நம்ம டைம். செம்ம ஏய், செம்மயா. தம்பி சூப்பரா இருக்கா? Please go RJ. Oh god damn. Mom, என்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதெல்லாம் செம்ம கொரியோகிராஃபி ஆயிடுச்சு. நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மியூசிக்கு தரமாக்குது. ஓகே, லெட் மீ புட் திஸ். ஓகே, ஸோ யா, நான் அதான் சொன்னேன் 2 எக்ஸ்பெக்ட் பண்ணேன்ட்டு. மியூசிக் ஒரு பக்கம் தரமாகுது ஸ்கோர், சாய் அபியங்கர் மாஸ் அண்ட் ஸ்கோர் பண்ணிட்டாப்ல அவரு. இன்னொரு பக்கம் எனக்கு சரி டைலாக் ஒரு பக்கம் ஓடுது, விஷுவல்ஸ் எல்லாம் பயங்கரமா, அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஓ ப்ரோ, ஹேட்ஸ் ஆஃப் டு ஆர்ஜே பாலாஜி.
I never expected you know you pulled off it very easily bro. What a செம்ம என்ன சொல்றது, ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த சினிமாட்டோகிராஃபி, கலர் கிரேடிங்ஸு, ஒரு ஸ்டில்ஸும் செம்மையாக இருந்துச்சு. அண்டு என்ன சொல்லியிருந்தேன், ஆமாம், ஆக்ஷன் சீக்வன்ஸ் கூட பயங்கரமாக ஆகுது. நான் வந்துட்டு சத்தியமாக ரொம்ப ஓ காட், சூர்யா சாரோட லுக்கு மாஸ் ஆகுது ஸ்குவாட். சத்தியமாக சொல்கிறேன், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லுக்கு. ஐ திங்க் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அவரோட நம்ம இது ஃப்ளாப் ஆச்சு படம் என்ன பார்ப்போம், கங்குவா லுக் வைஸ் செம்மையாக இருந்துச்சு. பட் ஆனால் படம் ரொம்ப மொக்க, ரெட்ரோ பயங்கரமான படம். சீரியஸாக சொல்கிறேன், இப்பவும் சொல்கிறேன், செம்ம படம். அதுலேயும் லுக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சொல்கிறது வேணாம், பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் இதில் கூட அந்த சால்ட் அண்ட் பெப்பரிஷான லுக்கு பயங்கரமாக இருக்குது. அண்ட் யார் கூடயோ பேசுகிற மாதிரி ஒரு டைலாக் இருந்துச்சு. அது இஃப் ஐம் நாட் ராங், அது பின்னாடியிலேருந்து பார்க்கும்போது எனக்கு ஆர்ஜே பாலாஜி மாதிரியே இருந்துச்சு. அவர் வில்லனா இல்லை என்னன்னு தெரில, பட் அது அவரான்னு கூட தெரில ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் ஆனால் என்னோட கெஸ் அவ்வளோதான் அது. பட் ஐ திங்க் அண்ட் ஆல்சோ அந்த தலைவர் ரெஃபரன்ஸ் சொன்ன பார்த்தியா, என் பேர் சரவணன், அது ஆக்சுவலி அவரோட ஒரிஜினல் பேர். பட் ஆனால் இன்னொன்று என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது பாஷா, அந்த ரெஃபரன்ஸ் மாதிரி இருந்துச்சு. பட் ஐம் நாட் ஷூர் அபவுட் இட். அண்ட் கஜினி ரெஃபரன்ஸ் வச்சிருந்து எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த வாட்டர் மெலன் பார்த்த உடனே எனக்கு எப்பயுமே கஜினி ஞாபகம் தான் வரும். ஸோ அது இப்படியெல்லாம் பண்ணிது. இட் வாஸ் ஆக்சுவலி குட், நைஸ் கலர் கிரேடிங், மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. It's a feast for Surya fans, bro. It's a feast for Surya fans. I loved it. I love the teaser. See, poster, okay, எல்லாம் பார்க்குறப்போ ஒரு ரூரல் அந்த கைண்ட் ஆஃப் ஸ்டஃப், ஆர்ஜே பாலாஜி ஒரு ரூட்டீன் ஸ்டோரி எடுத்துகிட்டு வச்சுட்டா நல்லா இருக்காது, ஏதாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோன்னு தான் நினச்சேன். அண்ட் இன்னொன்று என்னன்னா, இந்த படம் நிறைய பேர் தெரியுதா இல்லைன்னு தெரியல, இந்த படம் ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி வந்துட்டு ஒரு ஃபீமேல் ஆக்ட்ரஸ் தான் ஒரு லீடாக வச்சு இந்த ஸ்டோரி இந்த ஃபிலிமை எடுக்கிறான்னு சொல்லிட்டு தான் ஆர்ஜேபி பிளான் பண்ணாருன்னு நிறைய ரூமர்ஸ் இருக்குது, நிறைய ஆர்டிகல்ஸில் இருக்குது. அண்ட் தென் ஆஃப்டர் டைம் பீயிங் அவங்க வந்துட்டு அந்த ஃபீமேல் எடுத்துகிட்டு ஒரு மேல் அந்த கேரக்டரை வச்சு அதுக்கு சூர்யா சார் கேஸ்ட் பண்ணி எடுத்துருந்தா நல்லதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஐம் நாட் ஷுர் அபவுட் இட். பட் அது கூட எனக்கு அது இன்னைக்கு காலையில் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நேற்று காலையில் எப்போ பார்த்தேன் நான். ஸோ அது பார்த்த உடனே கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சோ, ஓகே சரி அப்போது சூட் ஆகுமா சூர்யா சாருக்குன்ட்டு. நிறைய பாசிட்டிவ்ஸ் தான் வந்துச்சு. ஏன்னா ஃபீமேல் ஆக்ட்ரஸ் போட்டிங்கன்னா அவ்வளோவா இருந்திருக்காது. பட் ஆனால் சூர்யா சார் உள்ளே வந்திருந்தாலும் இன்னும் பயங்கரமாகுது, எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப மாசாக இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் he has proved it. Actually RJB has proved it through all his works over here. Oh god bro, oh god, சீரியஸாக சொல்கிறேன், இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல ஸ்குவாட். இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே, ஒரு ரொம்ப ஒரு 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு தெரில, டைரக்ட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோவா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அந்த டெக்னிக்கலாக படம் பயங்கரமாக இருக்கணும், ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ், அப்படி தான் எனக்கு இருந்துச்சு. பட் ஆனால் இட் ஜஸ்ட் ப்ளோட் அப் மை மைண்ட் ப்ரோ. awesome teaser, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ திஸ் வாஸ் மை ரியாக்ஷன் அண்ட் ரிவ்யூ அபவுட் திஸ் டீசர். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுவோம். அண்ட் உங்களுக்கு இந்த டீசர் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ